ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஃபிஷ்ஷில் நம்ம ஃபிஷ் 65 மாதிரி செய்ய போகிறோம். இது 1 kg ஃபிஷ், ஃப்ரோசன் ஃபிஷ். இது நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சில்லுன்னு இருக்குது. இது சில்னஸ் போகிற அளவுக்கு நம்ம தண்ணியில் போட்டு சில்னஸ் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சில்னஸ் போகிறதுக்காக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன். இது நம்ம ஊரில் சொல்கிற மாந்தல் மீன் இல்லாட்டி நாக்கு மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் தான். இது தோலெல்லாம் உரித்து இதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபிஷ் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, இது கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன். இதோடையே நான் 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன், நான் தண்ணி விட்டு நான் ஆட் பண்ணி நான் பிசைய மாட்டேன். நான் ஒன்று எண்ணெய் இல்லாட்டி லெமன் தான் புழிஞ்சிக்குவேன். நான் தண்ணி ஆட் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலாலாம் தனியாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஃபிஷ் சில்னஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் நாக்கு மீனை நீங்கள் வாங்கி தோல் உரித்து முள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இது நாங்கள் எப்போவாவது இந்த மாதிரி ஒரு அட்டி வாங்குவோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன்னா இதில் முள் இல்லாதங்காட்டி குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபிஷ் 65ன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். இதுக்கு நான் பஜ்ஜி மாதிரி செஞ்சு எடுக்க போகிறேன். அதனால தான் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 65 மாதிரி செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன அளவுகளே நான் சொன்ன பொருட்களே போதுமான அளவு. அதில் நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் கடலை மாவு ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஒன்றா எடுத்துகிட்டு இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம லெமன் பிழிஞ்சு அப்படியே நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் அரை லெமன் நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். சாரி, இதில் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு இதாகிடுச்சு. ரொம்ப கொலனும் தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணலை. இவ்வளோதான், நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். நான் வந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும் உள்ளே. இல்லைன்னா உங்களுக்கு மேலே மட்டும்தான் மசாலா இருக்கும், உள்ளே வந்து வெறும் மசில்ஸ் தான் இருக்கும். அதனால் நல்லா ஊற விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். பாருங்கள் இப்போ நான் 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து ஃப்ளேம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃபிஷ் நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகி வரும். இல்லைன்னா மேலே மட்டும்தான் உங்களுக்கு மசாலா வந்து கறி வெந்திருக்கும், உள்ளே வந்து ஃபிஷ் வெந்திருக்காது, நல்லா இருக்காது, வதக்குன்னு இருக்கும். அதனால் ஃப்ளேம் கம்மியாகவே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள் இந்த மசாலாலாம் இந்த மாவெல்லாம் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்குது. நான் அதனால தான் நான் சிக்கன் 65க்காகட்டும் எதுக்காகட்டும் நான் வந்து எண்ணெய் ஊற்றி நான் பிசைகிறது, தண்ணி நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலாவும் பாருங்கள் எண்ணெயில் தனியாக கரைஞ்சி வராமல் நல்லா அந்த ஃபிஷ்ஷோட ஒட்டி இருக்குது நம்ம போட்ட மசாலா எல்லாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் நாக்கு மீன் இல்லாமல் வேறு எந்த மீன்னாலும் நீங்கள் செய்யலாம். அதில் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஏன்னா முள் இல்லாதங்காட்டி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.